திருவாரூர் மாவட்டத்திலிருந்து அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்காக வந்திருக்கிறோம். சென்னை தலைநகரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லி. ஏன்னா சமீபத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் சுற்றி இருக்கிற பகுதிகளை நகராட்சியோடு இணைப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தாங்க. அந்த ஆணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்திற்காக வந்திருக்கிறோம். ஏனென்றால் தமிழ்நாடு முழுவதும் 234 இடங்களில் இன்னைக்கு ஊராட்சிகளை நகராட்சியோடு இணைப்பதற்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்கிறது. அந்த பரிந்துரையின் பேரில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஊராட்சிகளையும் நகராட்சியோடு இணைக்கிற திட்டத்தை பரிந்துரைச்சது. நாங்கள் பெருந்தரக்குடி, புலிவலம், கீழக்காவதுக்குடி போன்ற ஊராட்சிகள் திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிற திருவாரூர் மாவட்டத்துடைய ஏழை கூலி விவசாயிகள் நிறைந்த பகுதி, வெறும் கூலி வேலை செய்து பிழைக்கக்கூடிய ஏழை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, கூரை வீடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதனால எந்த நிரந்தர வருமானம் இல்லாத அந்த மக்களை நகராட்சியோடு இணைப்பதன் மூலம் அதிக வரிச்சுமையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்த வரிச்சுமையை கட்டுவதற்கு தகுதியில்லாத மக்களிடம் நகராட்சி இணைப்பு என்கிற பெயரில் நீங்க மக்களிடம் அதிக வரிச்சுமையை தான் அவங்க சுமத்த போறாங்க. அது மட்டுமல்ல, ஏற்கனவே ஊராட்சிகளில் கிடைக்கக்கூடிய சலுகையாக இருக்கிற 100 நாள் வேலை வாய்ப்பு, இலவச வீடு கட்டு திட்டம் எல்லாமே நகராட்சி இணைப்பின் மூலம் பறிபோகும். இந்த நகராட்சி இணைப்பை தமிழ்நாடு அரசும் திருவாரூர் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். ஏனென்னா நிரந்தர வருமானம் இல்லாத அந்த மக்கள் இந்த நகராட்சி இணைப்பதன் மூலம் இன்னும் பல்வேறு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு தற்கொலைக்கு செல்லும் நிலைமைக்கு உருவாகும். அந்த உருவாவதை தடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு என்கிற கோரிக்கை முன்னிறுத்தி தான் நாங்கள் சென்னையில் இன்னைக்கு தலைநகரில் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். இந்த போராட்டத்தின் மூலம் நாங்கள் முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறோம். நகராட்சி இணைப்பு என்கிற பெயரில் ஏழை மக்களை நீங்கள் அழித்துவிட வேண்டாம். திருவாரூர் மாவட்டத்தில் பெருந்தரைக்குடி ஊராட்சி, புலிவலம், கீழக்காவதுக்குடி ஊராட்சி போன்ற இந்த பகுதிகளை நகராட்சியோடு இணைப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று முதல்வர்களுக்கு மீண்டும் மீண்டும் கோரிக்கை முன்வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த கோரிக்கையை முன்வைத்து திருவாரூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். சாலை மறியல், கண்டன ஆர்ப்பாட்டங்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம், ஒரு 6000க்கும் மேற்பட்ட மனுக்களை முதலமைச்சர் அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். எங்கள் நிலைமையை சொல்லி இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் நகராட்சி இணைப்பை ரத்து செய்ய வேண்டும். நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் நகர இணைப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை. ஏனென்றால் வளர்ந்த நகரங்களில், குளிர் சார்ந்த நகரங்களில் நீங்கள் நகராட்சியோட இணைங்க. ஆனால் விவசாயம் சார்ந்த பகுதிகளை, விவசாய கூலிகள் இருக்கிற பகுதிகளை நகராட்சி இணைப்பு என்கிற பேரில் வரி கட்ட முடியாத நிலையில் இருக்கிற மக்களை, வருமானத்திற்கே வழி இல்லாத மக்களை நீங்கள் நகராட்சியோடு இணைத்து நீங்கள் படுகொலியில் தள்ள வேண்டாம் என்பதுதான் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கும் கோரிக்கை. இதுவரையும் இந்த ஊராட்சி இணைப்புங்கிற பேரில் மக்கள்கிட்ட திடீர் அறிவிப்பு தான் சார். ஆனால் இந்த அறிவிப்புல ஏற்கனவே கருத்து கேட்பு நடத்தணும். ஒரு ஊராட்சியை நகராட்சியாக மாத்துறீங்கன்னு சொன்னால் இந்த மக்கள்கிட்ட கருத்து கேட்பு நடத்தணும், அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அங்கே அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு இந்த நகராட்சி இணைப்பின் மூலம் மக்களுக்கு வரி கட்ட முடியுமா, அவருக்கு 100 நாள் வேலை பாதிக்கும், இலவச வீடு பாதிக்கும், இதனால் அவர்கள் பாதிப்பு ஏற்படுமே என்கிற எந்த கருத்து கேட்பும் நடத்தாமல் மக்களுக்கே தெரியப்படுத்தாமல் திடீரென்று அவர்களால் ஒரு செய்தி அறிக்கையை வெளியிடுகிறார்கள். அதனால தான் மக்கள் கொந்தளிப்படைந்து தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. அதனால் அரசு நீங்கள் ஆய்வு செய்து அந்த மக்களுக்கு நீங்கள் நகராட்சி இணைக்கிறதன் மூலம் வரியை கட்ட முடியுமா, அதற்கு தகுதியான மக்களாக இருக்கிறார்களா என்பதை நீங்கள் அரசு ஆய்வு செய்ய வேண்டும். நகராட்சி இணைப்பை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் நீங்கள் அடுத்த கட்ட போராட்டம் நீங்கள் மாவட்ட தலைவர் நடத்திட்டோம். அடுத்த கட்ட போராட்டமாக நாங்கள் இந்த தேர்தல் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியர்களும் ஒப்படைக்கும் போராட்டத்தையும் நடந்துதான் இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பதுதான் நீங்கள் இங்கே இருக்கிற அமைச்சராக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், மக்களுக்கானவர்கள், மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போ மக்கள்கிட்ட கருத்தை கேட்காமல் நீங்கள் ஒரு எந்த திட்டத்தையும் மக்களிடம் சொல்லாமல் அறிவிப்பு என்பது சட்டவிரோதமானது. அந்த செயல்தான் நகராட்சி இணைக்கும் அறிவித்திருக்கிறார்கள். அது தவறு என்பதுதான் அங்கு மீண்டும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதில் குறிப்பாக ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நகராட்சி கிராமங்களை இணைக்கிற அரசு ஆணையில் அவர்கள் சொல்லியிருப்பது என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 41 நகராட்சிகளை சுற்றி உள்ள நகரத்தன்மை கொண்ட கிராமங்களை நாங்கள் இணைப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் இணைப்பதாக முன்மொழியப்பட்டிருக்கின்ற 12 கிராமங்களும் குக்கிராமங்கள், ஆங்கிலத்தில் ஹேம்லெட்ஸ் என்று சொல்லுவோமே, அந்த குக்கிராமங்கள், அதாவது நகரத்தன்மை முற்றிலும் இல்லாத கிராமங்கள். அரசு ஆணையில் சொல்லப்பட்டிருக்கின்ற நோக்கம் வேறு, அவர்கள் அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிற கிராமங்களுடைய தன்மை வேறு. ஆகவே எந்த விதத்திலும் நகரத்தன்மைக்கு பொருத்தமற்ற குக்கிராமங்களை இந்த நகராட்சியுடன் இணைப்பதனுடைய அடிப்படை நோக்கமே
ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கு கிராமங்களை தாரை வார்ப்பதுதான் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே இது முழுக்க முழுக்க நகராட்சியோடு நகரத்தன்மை கொண்ட கிராமங்கள் அல்ல. அரசு ஆணையில் குறிப்பிட்டிருக்கிறபடி நகரங்களில் இணைப்பதற்கான நகரத்தன்மை என்பது 5000 பேருக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட கிராமங்கள் தான் நகரத்தன்மை கொண்டவை என்று அரசு விளக்கம் சொல்கிறது. ஆனால் இங்கே 12 கிராமங்களிலும் மொத்தம் இருக்கிற மக்கள் தொகை 45,000 கூட கிடையாது. அவை எந்த வகையிலும் அரசினுடைய விளக்கத்திற்கு மாறாக இன்னமும் குக்கிராமங்களாக தோழர்கள் சொன்னதை போல 100 நாள் வேலையை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிற, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே 40 விழுக்காட்டிற்கு மேல் தாழ்த்தப்பட்ட மக்களை கொண்டிருக்கின்ற ஒரு கிராமங்களை நகராட்சியுடன் இணைப்பது என்பது அவர்களுக்கு தேசிய அளவில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிற 100 நாள் வேலையை அவர்களிடமிருந்து பறிப்பது மட்டுமல்ல, அவருடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். ரெண்டாவது, நகரமயத்திற்கு அவர்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான காரணம், நகரங்களோடு இணைத்தால் எல்லா நவீன வசதிகளும் மக்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். சாலை, மருத்துவம், கல்வி என்றெல்லாம். ஆனால் நகரங்களிலே நவீன வசதிகள் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? பணக்காரர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்போ இந்த கிராமங்களை நகராட்சியுடன் இணைப்பதன் மூலமாக நகராட்சிகளிலே ஒரு நவீன சேரிகளை அவர்கள் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். ஆகவே இந்த திட்டம் எந்த வகையிலும் இந்த கிராமப்புறத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்காது, இந்த கிராமப்புறத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தாது. எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த டென்டேட்டிவ் ப்ரொபோசல் என்கிற இந்த தற்காலிக முன்மொழிதலை அவர்கள் உடனடியாக கைவிட வேண்டும். இந்த மக்களுடைய கோரிக்கைகளை இவர்கள் ஏற்க வேண்டும். மக்களுடைய கோரிக்கைகளுக்கு மேலான அதிகாரம் படைத்தவர்கள் யாரும் இல்லை என்பதை இந்த அரசு உணரும் என்று நாங்கள் நம்புகிறோம். காளியக்கம், மாநில பொருளாளர், மக்கள் அதிகாரம். வேண்டும் 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 ஊராட்சி வேண்டும். வேண்டும் வேண்டும் ஊராட்சி வேண்டும். வேண்டும் ஊராட்சி வேண்டும். வேண்டும் வேண்டும் ஊராட்சி வேண்டும். வேண்டும் ஊராட்சி வேண்டும். வேண்டும் வேண்டும் ஊராட்சி வேண்டும். வேண்டும் ஊராட்சி வேண்டும்.